ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சிம்பிளான மீன் குழம்பு ரெசிபி தாங்க. அது என்னென்னா மத்தி உப்புச்சாறு ரெசிபி தாங்க. சாதாரணமாக உப்புச்சாறுனால நம்ம கருவாடை யூஸ் பண்ணி தாங்க நம்ம உப்புச்சாறு பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நான் மீனில் தாங்க உங்களுக்கு நான் உப்புச்சாறு பண்ணி வெறும் 10 நிமிஷம் போதுங்க. ஒரு சிம்பிளான ஒரு மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு பாத்திரம் சூடாகிடுச்சுங்க. இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இல்லை அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு நமக்கு நல்லா பொரியுதுங்க. இல்லை இப்போ நம்ம 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி பொடி வகை ஒன்றும் சேர்க்கலை, பச்சை மிளகா தாங்க நான் உரப்புக்காக சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம இந்த எண்ணெயிலே இந்த பச்சை மிளகாயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அப்படின்னா தான் நம்ம சாப்பிடும்போது நமக்கு பச்சை மிளகாவோட உரப்பு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், வாயிலேயே நமக்கு தட்டுப்படாது. அதுக்கு தான் நான் சொல்கிறது. இப்போ நமக்கு பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதில் 25 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் வெங்காயத்தை கண்ணாடி பாத அளவுக்கு நான் வதக்கி எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொடியாக தாங்க நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நமக்கு தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துச்சுங்க. இப்போ நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். இப்போ நம்ம இதில் லெமன் சைஸ் அளவுக்கு புளி நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் நான் சேர்க்குறேங்க. இப்போ நம்ம மீன் உப்புச்சாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதில் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வரட்டுங்க. ஒரு கொதி வரவும் நம்ம இதில் மீன் சேர்த்துக்கலாம். பாருங்களேன், இப்போ நமக்கு இது நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இதில் மீன் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு மத்தி மீனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பொடி மீனாக தாங்க நான் வாங்கியிருக்கேன். நான் ஏற்கனவே உப்புச்சாருக்கு மட்டும்தான் நான் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ நம்ம மீனும் சேர்த்துருக்கனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், அந்த மீனில் உப்பு பிடிக்கிறதுக்காக. லைட்டாக இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. மீன் நமக்கு ஏமாவும் குக் ஆகிரும், அதனால் ஒரு 5 நிமிஷம் போதும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்களேன், நல்லா கதாபுதான்னு கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு உரப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. காலையில் அந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. வெறும் ஒரு 10 நிமிஷம் போதுங்க. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த மீன் குழம்பு பார்த்துருக்கோம். இப்போ நம்மளோட அருமையான மத்தி மீன் உப்புச்சாறு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு சிம்பிளான குழம்பு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். அதிக நேரம் ஒன்றும் எடுக்காது. வெறும் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த இதை ரெடி பண்ணிடலாங்க. இது அப்படியே சூடான சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக்கும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.